ஜெர்மனியில் கடந்த ஆண்டு 1,46,000க்கும் மேற்பட்ட வாடகைதாரர்கள் சட்டவிரோதமாக அதிக வாடகை செலுத்துவது கண்டறியப்பட்டதாக ஒரு புதிய அறிக்கை காட்டுகிறது. டைலிங்கின் வாடகை கால்குலேட்டரை பயன்படுத்திய பின்னரே இது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆன்லைனில் உள்ள குறித்த இலவச கருவி வாடகைக்கு குடியிருப்பவர்கள் தங்களது வீட்டு உரிமையாளர்கள் சட்டத்தால் அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமாக வசூலிக்கின்றனரா என்பதனை சரிபார்க்க உதவுகிறது. கால்குலேட்டரை பயன்படுத்திய 2,20,000 பேரில் 2 பேர் தங்களது வாடகை மிக அதிகமாக இருப்பதை கண்டறிந்தனர். உள்ளூர் வாடகை குறியீட்டின் அடிப்படையில் பலர் சட்ட வரம்பை விட 50% அதிகமாக வாடகை செலுத்தியுள்ளனர். இவ்வாறு இருக்க கட்டுப்பாட்டு தொகையை விட அதிகமாக வாடகையை வசூலிக்கும் வீட்டு உரிமையாளர்கள் அபராதம் அல்லது சிறை தண்டனை எதிர்கொள்ள நேரிடும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இந்த கால்குலேட்டர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து 7,500 பேர் தங்களது அதிக சட்டவிரோத வாடகை வழக்குகளை உள்ளூர் வீட்டு வசதி அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். இந்த வழக்குகள் செயற்படுத்தப்பட்டால் வாடகைக்கு குடியிருப்போர் மாதத்திற்கு சராசரியாக 250 யூரோக்கள் வாடகையை சேமிக்க முடியும். இந்நிலையில் அதிகமாக கட்டணம் வசூலிக்கும் வீட்டு உரிமையாளர்களுக்கு 1,00,000 யூரோ வரை அபராதம் விதிக்க தற்போது முன்மொழியப்பட்டுள்ளது.